நம்ம இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் செய்யலாமா? பாருங்கள், ஒரு கப்பு துவரம்பயிறு எடுத்துக்கிறேன், முள்ளங்கி கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த பயிரை போய் கழுவி எட்டு வந்துடலாம். பயிரை கழுவி கொண்டு வந்துட்டோம். திட்டமாக தண்ணி வச்சுக்கிறேன். நானில் ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். இதை வேக வைக்கலாம். துவரம்பயிறு நல்லா வெந்துடுது. எண்ணெய் சேர்க்குறோம், கடுகு சேர்க்குறோங்க, வெண்டைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம், 1 பிஞ்ச் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோங்க. பொடியை நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க. 2 வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறோங்க. இது நறுக்கி வச்சு 2 தக்காளி பழத்தை சேர்க்குறோம். நம்ம இப்போ முட்டை போட்டு இதில் வதக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதில் போட்டு நம்ம அப்படியே வதக்கலாம். முள்ளங்கி ஓரளவுக்கு வதங்கிடுது. நல்லா துவரம்பயிறு நல்லா அழகாக வெந்துடுது. வெந்த பயிரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாமா? பயிரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். பயிர் வேக வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கலாம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தான், சும்மா கொஞ்சமாக புளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சரி பார்த்துங்க. வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லைன்னா 1 ஸ்பூனு மல்லித்தூளும் 1/2 ஸ்பூனு மிளகாய் தூளும் உங்களுக்கு காரத்துக்கு எதுவுமே சேர்த்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு எடுக்கும் பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்தது. சாம்பார் நல்லா கொதிச்சு முள்ளங்கெல்லாம் நல்லா வெந்துடுது. நல்லா வீடியே மணக்கிற அளவுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு வாசனை வருது. நம்ம உப்பு பதம் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறமேக்குது. ஃபைனலாக இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது மேலே நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக சுவையான அழகான முள்ளங்கி சாம்பார் நம்ம செஞ்சுட்டோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதை எப்படி தின்னுட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஒரு வாசனையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முள்ளங்கி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஏன்னா சுவையான சூப்பரான அழகான ஒரு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுது. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உப்பு காரம் நீங்கள் சரி பார்த்து போட்டுங்க. ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நெய் போட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டா சூப்பரான சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ.